சுந்தரி சி அன்னைக்கு எப்சி எப்படி போகுது நடக்கும் பாப்பா. அன்னைக்கு எப்சி என்ன கேட்டானா, பொற்கொடி கலெக்டர் ஆஃபீஸில் வந்து சுந்தரி மிரட்டுறாங்க. நீ சொன்னபடி என் மகளை கடத்திட்டு இல்லை, இங்கே பாரு, நீ உன் குடும்பத்தில் ஒவ்வொரு ஆளும் நான் தூக்குறேன்னா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லி சவால் விட்டு போயிடுறாங்க. உடனே சுந்தரி பயப்படுறாங்க. அந்நேரம் ஒரு சின்ன பையன் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வரான். அப்போ சுந்தரி பார்த்து சொல்கிறேன், எனக்கு பெரிய பிரச்சனை மேடம், நீங்கள் வந்துட்டு இதை சரி பண்ண முடியும், உடனே வாங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கூப்பிட்றான். அப்போ சுந்தரி கிளம்பி போகிறாங்க. கார் விட்டு இறங்கணுன்னே அந்த சின்ன பையன் திருத்தின்னு ஓடி போயிடறான். அப்போ சுந்தரி டவுட் வருது, இது நிச்சயமாக பொற்கொடியோட வேலையாக தான் இருக்கும், என்னை டைவர்ட் பண்ணுறக்காக இப்படி பிளான் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கண்மணிக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க, தமிழ் ஸ்கூலில் இருப்பா, அவளை உடனே கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருமா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்மணியே தமிழை கூப்பிட்டு போகிறாங்க. இதை கார்த்திக் பார்த்துறான். கார்த்திக் நினைக்கிறான், இது என்ன புது பொண்ணாக இருக்குது, இது இதுக்கு தமிழை கூப்பிட்டு போகுது, ஒன்றும் புரியலன்னு சொல்லி அவங்கள ஃபாலோ பண்ணி போகிறான். பொற்கொடி அடைய கவர்ந்து தமிழை தூக்குறதுக்காக ஸ்கூலுக்கு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஆட்டோவில் கிளம்பி போகிறத அவங்களும் ஃபாலோ பண்ணி போகிறாங்க. கார்த்திக்கு பின்னாடி பைக்கில் போகிறான். நிச்சயமாக கார்த்திக் வந்து அவங்களை காப்பாற்ற நினைக்கிறேன். ஆட்டோ பார்த்தா லதா வந்து வெற்றிக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க, வெற்றி இங்கே சுந்தரி ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்தால் தான் சரி பண்ண முடியும், உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றி உடனே எந்த கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே கிளம்பி வரான். எனக்கு எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.